ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் மதுரை கிச்சன். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே ஸ்பெஷல் தவா எக் ரோஸ்ட். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு தொலி உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கருகிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா முட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கமும் இன்னொரு 2 நிமிஷம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கீறின 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதில் சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டைக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இது வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா அதில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வெங்காயத்தெலாம் கொஞ்சம் லைட்டாக ஓரமாக வச்சுட்டு ஸோ சென்டரில் நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா கரண்ட்டும். அதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா நமக்கு சைடில் வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க பட்டர் லைட்டாக உருகுன பிறகு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துட்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே கம்ப்ளீட்டாக வதக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ஆட் பண்ணதும் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறக்கூடாது, அப்புறம் முட்டைலாம் தனியாக வந்துடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பரட்டி போட்டு எடுத்தால் போதும். அந்த கிரேவியில் உள்ள மசாலா முட்டையில் ஸ்ப்ரெட் அளவுக்கு
இருந்தால் போதும். அதே மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டீஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக புரட்டி போட்டால் போதும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கு இல்லை சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரத்தை மட்டும் கம்மி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தவா எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மல்லித்தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கையும் செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து நல்லா மசாலா எல்லாமே நல்லா வந்து குக் ஆகி நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தவா எக் ரோஸ்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.